ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்ல ஃபெசிலிட்டி லொகேஷன் அண்ட் லே அவுட் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபெசிலிட்டி லொகேஷன் லே அவுட்னா ஆக்சுவலா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக் ஃபேக்டரி இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்குது. அந்த ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஃபேக்டரி இருக்குது, ஓகேங்களா? ஸோ 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஃபேக்டரினா ரொம்ப பெரிய ஃபேக்டரியா இருக்கும். அந்த ஃபேக்டரிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொடக்ஷன் லே அவுட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அதிகமாகும். ஒரு ரா மெட்டீரியல் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க, ஓகே. அந்த ரா மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லே அவுட் தாண்டி போகும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு மிஷின் இருக்குது, ஓகே. மிஷின் ஏ, மிஷின் பி, மிஷின் சி, மிஷின் டி, மிஷின் இ, மிஷின் எஃப், ஓகே. ஓகே. சோ இப்போ நீங்க ஒரு ரா மெட்டீரியல் நீங்க இன்புட்டா கொடுக்குறீங்கன்னா ஏல வந்து மேனுஃபேக்சர் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக்கு போகும், பில இருந்து டிக்கு போகும், டில இருந்து சிக்கு போகும், சில இருந்து இக்கு போகும், இல இருந்து எஃப்க்கு போகும். இங்க இருந்து நமக்கு அவுட்புட்டா வெளியே வரும், சரிங்களா? சோ இப்போ எல்லா மிஷினும் பக்கத்துல இருந்துச்சுன்னா கரெக்டா ஆர்டர் வைஸ் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரா மெட்டீரியல் இங்க போகுதா, சோ இங்க இருந்து இங்க போகணும். அதை விட்டுக்கிட்டு இப்ப இந்த பி மிஷினை தூக்கி நீங்க இங்க வைக்காம இந்த பி மிஷினை நீங்க இங்க வச்சீங்கன்னா இங்க இருந்து அங்க போகணும், அப்புறம் அங்க இருந்து இங்க வரணும், அப்புறம் இங்க இருந்து இங்க போகணும். ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் காசு நமக்கு அதிகமாகும். இந்த இடத்துல நிறைய குளறுபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரா மெட்டீரியல் கொண்டு போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுல ஏதாச்சும் ஒரு லாஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபெசிலிட்டி வந்து ப்ராப்பரா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பிளான்ட் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா இந்த டெக்னிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ஏன்னா பிளான்ட் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அதாவது ஃபேக்டரி ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு லே அவுட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துல கரெக்டான இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், சரிங்களா? அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதான் நம்மளோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்மூத் ஃப்ளோவா இப்படி போகும். இல்ல அங்க போய் இங்க போய் இங்க போய் இங்க போய் இப்படி போனுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டிரான்ஸ்போர்டேஷன் காசு, அங்கிட்டு இங்க இருந்து இங்க போகணும், இங்கிட்ட இருந்து இங்க போகணும். இதுக்கு அதாவது எப்படி சொல்லணும்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வரிசையா உட்காந்துருக்கீங்க, சரிங்களா? ஸோ ஒரு கிளாஸ்ல இங்க இங்க ஒரு 4 பேர், இங்க ஒரு 4 பேர், ஓகே. ஸோ பாய்ஸ் 4 பேர், கேர்ள்ஸ் 4 பேர். ஸோ லெஃப்ட் சைடு எட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு ஒரு பையன் உட்காந்துருக்கான். ரைட் சைடு எட்ஜ்ல அந்த கேர்ள்ஸ் பெஞ்ச் வந்து ரைட் சைடு எட்ஜ்ல பின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. இப்போ இந்த பையன் கிட்ட இருந்து ஒரு நோட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நம்ம கொடுக்கணும், சரிங்களா? சோ பசங்க வந்து வேற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க, நோட்டு படிக்கிற நோட்டு தான், சரிங்களா? சோ இந்த நோட்டை வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து கொடுக்கணும். சோ இப்போ நீங்க கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல பையன் பாஸ் பண்ணி, அங்க பாஸ் பண்ணி, இங்க பாஸ் பண்ணி, இங்க பாஸ் பண்ணி நீங்க கொடுப்பீங்க. அதை விட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பையன் பாஸ் பண்ணாம இங்க இருந்து ஒரு பொண்ணு அங்க பாஸ் பண்ணி, அங்க இருந்து இங்க ஒரு பையன் பாஸ் பண்ணி, இங்க இருந்து இங்க ஒரு பையன் பாஸ் பண்ணி அப்படியே பாஸ் பண்ணுவீங்க? அப்படிலாம் பாஸ் பண்ண மாட்டோம். சோ கை மாறி வந்து அந்த பொண்ணுக்கு போகும், சரிங்களா? சோ அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா டக்குன்ட்டு இப்படி ஒரு ஃப்ளோ இருந்தாதான் நமக்கு காஸ்ட் வந்து கம்மியாகும். இல்லன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு பெரிய பிளான்ட பொறுத்த வரைக்கும் அந்த ரா மெட்டீரியல் கொண்டு போறதுக்கு நிறைய செலவாகும், சரிங்களா? செலவாகும், ஊடையில கொண்டு போற வழியில லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து ஒரு சூப்பர்வைசர் போட வேண்டியது இருக்கும். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ பிளான்ட்டை வந்து நம்ம ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்றதை பத்தி தான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். சாப்டர்ல தயவு செய்து மேல எதுவுமே நீங்க ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சம்குள்ள பிராக்டிக்கலா நம்ம பாக்குறப்போ டீட்டெயிலா நமக்கு புரியும், சரிங்களா? ஏன்னா இந்த சாப்டர்ல தியரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்லி சம் மட்டும் தான் கேட்பாங்க. கிளியரா? ஓகே. ஸோ ஃபெசிலிட்டி லொகேஷன் லே அவுட் உங்களுக்கு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்ல தியரி கொஸ்டின் வந்து எங்க கேட்பாங்கன்னா ஒரு சில சாப்டர் வந்து சம்மே இல்லாம வெறும் தியரி மட்டும் இருக்கும், அதுல இருந்து கேட்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாவே தியரி, அதுல இருந்து கேட்பாங்க. இதை விட்டுக்கிட்டு ஒரு சில சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தியரி பிளஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். தியரியும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரியால தியரி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கேட்டதும் கிடையாது. ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க, சரிங்களா? நேரத்தை உட்காந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டேங்க, ஓகே. ஸோ ஃபுல்லா அனலைஸ் பண்ணியாச்சு. தியரி மட்டும் ஸ்பெசிபிக்கா ஒரு சாப்டர் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு ஒரு மாடல்ல தியரி மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 59வது பேஜ், ஓகே. இதுல 72வது பேஜ், ஓகே. மாடல் நம்பர் 3 வந்து பாருங்க. இதுல உங்களுக்கு ப்ராப்ளம்ஸே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். இதுல இருந்து கண்டிப்பா தியரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் மாடல் நம்பர் 4 வந்து தியரி பிளஸ் ப்ராப்ளம். தியரியும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, ப்ராப்ளமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வெறும் ப்ராப்ளம் மட்டும் தான் கேட்பாங்க, சம், ஓகேவா? ஸோ இங்கேயும் ஃபுல்லா சம் தான். இங்க ஒரு பேசிக்கான தியரி வந்து கொஞ்சமா கேட்பாங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே ப்ராப்ளம் தான், ஓகேவா? இது சிபிஎம் பெருட்டு கேண்ட் சார்ட் நம்ம படிச்சோம்னா அது ப்ராப்ளம். அப்புறம் இதுவும் ஃபுல்லா ப்ராப்ளம், ஓகேங்களா? அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல எல்லாமே
தியரி தான். கிளியரா? சோ நீங்க சம் பிளஸ் தியரி கொஞ்சம் இருக்கு. அப்போ நம்ம வந்து இதுல தியரியும் படிக்கணுமான்னு கேட்டா படிக்க வேண்டாம். கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சம் பிளஸ் தியரி ஒரு மாடல்ல சம் பிளஸ் தியரி இருந்துச்சா சம் மட்டும் நீங்க பாருங்க. தியரி கொஸ்டின் உள்ள வராதீங்க. சரிங்களா? சோ இந்த மாடல் 2ல வந்து பாத்தீங்கன்னா இங்க சம்மே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். சோ இதுல இருந்து கண்டிப்பா தியரி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசிக் தியரி வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் மாடல் நம்பர் 5ல இருந்து தியரி வந்து கேட்பாங்க. ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாவே தியரி தான். ஓகேவா? சோ தியரி உங்களுக்கு ஆபரேஷனல் ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட்ல நிறைய கவர் ஆகுது. ஸோ தியரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சம்ம முடிச்சிடும். சம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போதுல. அது ஒரே இதா முடிச்சுட்டு தியரி நம்ம கடைசியா பார்ப்போம். எதுக்கு நான் கடைசி எடுக்கிறேன்னா தியரி பேப்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா தியரி ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிட்டாங்கன்னா அந்த எக்ஸாம் டைம்ல மறந்து போயிடும். சம்மனா பிரச்சனை கிடையாது. சம்மனா டெக்னிக் தானே. நம்ம மைண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிகலான வேலை அது புரிஞ்சிருக்கும். ப்ராக்டிகலான வேலை புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது மறக்கவே மறக்காது. ஸோ அதனால சம் பேப்பர் ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம்னா எக்ஸாமுக்கு முதல் நாள் நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே இந்த சம் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பட் தியரி வந்து அப்படி கிடையாது. தியரி ஒரு 1 மந்த் முன்னாடி நீங்க படிச்சிட்டீங்க. இப்போ ஒரு 1 மந்த் கேப் விட்டுச்சு. இப்போ எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா தியரி எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கும். ஸோ தியரி எல்லாமே நீங்க கடைசியா நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ சம் பேப்பர் ஃபுல்லா முடிச்சுட்டு கடைசி தியரி வந்து பார்த்துரும். தியரி ரொம்ப கஷ்டமா இருக்குமா வள வள வளன்ட்டு புக்ல கொடுத்துருக்காங்களா அப்படி படிக்கணுமா கேட்டா தேவையில்லை. நான் ஒரு நோட்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி நான் தருவேன். அந்த நோட்ஸை நீங்க பார்த்து படிச்சா போதும் கிளியர் கட்டா நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஈஸியா தியரி நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த தியரி வந்து ஹை வெயிட்டேஜ்ல ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் தியரியில ஹை வெயிட்டேஜ் இருக்குது. சரிங்களா? ஸோ கண்டிப்பா என்ன பண்ணிடலாம்னா தியரியில நம்ம நிறைய மார்க் எடுத்துடலாம். ஈஸியான வேலை எடுக்கிறதுக்கு உங்க நோட்ஸ் நான் கிரியேட் பண்ணி சிம்பிளான வேலை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ தியரி வந்து நம்ம நிறைய மார்க் வந்து எடுத்துடலாம். சரிங்களா? அது போக சம்மம் இருக்குது. சம்மம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவா பார்த்தாச்சு. இல்ல ஏதாவது கஷ்டமான சம் இருக்குது ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட்ல இல்ல எல்லாமே ஈஸியான சம் தான். ஸோ பெர்ஃபெக்டா நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா என்ன பண்ணணும் எல்லாருமே 60 பிளஸ் வந்து இதுல எடுத்துருக்கணும். சரிங்களா? எடுத்துடலாம். ஈஸியான பேப்பர் தான். 60 பிளஸ் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? நான் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட்ல 87 கிட்ட வரைக்கும் எடுத்தேன். சரிங்களா? ஸோ அந்த டைம்ல அவ்வளோ மார்க் எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஈஸியா தான் இருந்துச்சு. பட் நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்டன் பண்ணேன். அப்போ கொஞ்சம் நிறைய எலாபரேட்டா நிறைய இருந்துச்சுங்க. இப்போ ஷார்டன் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உள்ள சிலபஸும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் இதை தூக்கி இருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஃபெசிலிட்டி லொகேஷன் லே அவுட்ல இப்போ டைரக்டா நம்ம அடுத்த சம் நம்பர் 11 பார்ப்போம். பேஜ் நம்பர் நம்ம என்ன ஞாபகம் வைக்க சொல்லியிருந்தோம் 72 தானே. 72னா உங்க புக்ல 72 கிடையாது. இந்த பிடிஎஃப்ல 72. சரிங்களா? உங்க புக்ல ஆக்சுவலா என்ன பேஜ்னா 15. நம்ம புக்ல வந்து பேஜ் நம்பர் 59. நான் வந்து பிடிஎஃப்ல கீழே இருக்கும் பாத்தீங்களா 71. அதை நான் சொன்னேன். சரி ஓகே. பேஜ் நம்பர் 59 எடுத்துக்கோங்க. சம் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இதுல வந்து பாருங்க பிரசன்ட் லே அவுட் இஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஓகேங்களா? ஸோ ஃபிகர் சுகர் மாதிரி. The manager of the department is intending to the interchanging the department C and F in the present layout. இப்ப ஆக்சுவலா ஒரு present layout வந்து கொடுத்துருக்காங்கப்பா. சரிங்களா? சோ இந்த லேஅவுட்லயே வச்சுக்கலாமா? இல்ல சியும் எஃப் இருக்கு பாத்தீங்களா? இந்த சிஎஃப் நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இது வந்து ஒரு ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரிக்குள்ள வந்து ஏ பிளான்ட் இங்க இருக்குது, பி பிளான்ட் இங்க இருக்கு, சிடிஇஎஃப் இந்த மாதிரி பிளான்ட் லேஅவுட் வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ இப்போ இந்த இவங்க என்ன பண்றாங்கன்னா சரி சியும் எஃப்பும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிறதுக்கு பதிலா இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். இன்டர்சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும்? இங்க எஃப் வந்துடும், இங்க சி வந்துடும். சரிங்களா? சோ அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணா நமக்கு வந்து காஸ்ட் வந்து மினிமைஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். கிளியரா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளது மட்டும் இல்ல, நம்ம இப்போ பிரசண்டா இருக்கக்கூடிய காஸ்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு வர அப்புறம் உள்ள காஸ்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டு காஸ்ட்ல விச் எவர் இஸ் லோயரோ அதான் நமக்கு பெஸ்ட். ஓகேங்களா? சோ அப்படி நம்ம வந்து பண்ண போறோம். The handling frequency between the department is given. Handling frequency வந்து கொடுத்திருக்காங்க. Frequency means are from the same size and configuration. The material handling cost per unit travel length between department is same. Okay. What will be the effort of the interchanging? So உங்களுக்கு வந்து ஏ பிளான் டு பிளான் நம்ம டிராவல் பண்ணி கொண்டு போறக்கூடிய அந்த காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ இப்போ ஏ டு ஏ கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் காஸ்ட் ஆகுமா? பிளான்ட் ஏல இருந்து மறுபடியும் பிளான்ட் ஏக்கே இருக்குது. அங்கேதானே இருக்குது. ஏதாவது கஷ்டமா ஆகாது. ஓகேங்களா? சோ டி நகர்ல இருக்கிற வடபழனி பிரான்ச் அப்படிங்கிற மாதிரி டி நகர்ல இருந்து ஆட்டோல கொண்டு வந்து சுத்தி அந்த டி நகர்லயே விடுவாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி சோ ஏல இருந்து ஏக்கு நம்ம கொண்டு போனோம்னா அங்க வந்து காஸ்ட் எதுவுமே கிடையாது. ஏல இருந்து பிக்கு கொண்டு போனா ஏதாச்சும் காஸ்ட் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏன்னா எப்படி இருக்கும்னா இங்க இருந்து ஒரு செங்கலை உருவிட்டேன், ஒரு பில்டிங் இருக்கலாம், இந்த செங்கலை உருவிட்டு டீயை கொடுப்பான் தெரியுமா வடிவேலுக்கு அந்த ஜெயில வச்சு, அந்த மாதிரி ஒரு செங்கலை உருவிட்டு ரா மெட்டீரியல் எப்படி அனுப்புனா போதும். இங்க ஏதாவது காஸ்ட் வர போதா? அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏவும் பியும் ஒட்னாப்ல இருந்திருக்கும், செவரு நடுவுல இருந்திருக்கும், செங்கலை ஒரு வீட்டு ரா மெட்டீரியல் இப்படி அனுப்பிடலாம். சோ அந்த மாதிரி இருந்திருக்கும். சோ இங்கேயுமே இந்த காசு உள்ள சீரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே.
அப்புறம் ஏ டு சிக்கு நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா 90 ருபீஸ் ஒரு யூனிட்டுக்கு, அதாவது ஒரு கிலோ ஒரு ஒரு டிஸ்டன்ஸுக்கு ஓகேங்களா. ஸோ ஒரு டிஸ்டன்ஸுக்கு 90 ருபீஸ் ஆகுது. அதே மாதிரி ஏ டு டிக்கு நீங்க அனுப்பிங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸுக்கு 160 நிமிஷம், 160 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஹேண்ட்லிங் காசு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ டிஸ்டன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, சிம்பிள். ஏ டு ஏக்கு ஏதாச்சும் டிஸ்டன்ஸ் வருமா? ஏல இருந்து ஏக்கு போறதுக்கு அங்கேயே இருக்க போறோம். ஏல இருந்து ஏக்கு நம்ம போறோம் ஓகேங்களா. அப்ப அங்கேயே தான் போற போறோம். இப்போ டிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. சரியா? பில இருந்து, அதாவது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஃப்ளோ இப்படிதான் போகும். ரிவர்ஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ பில இருந்து மறுபடியும் ஏக்கு ரிவர்ஸ்ல வருவீங்களா? வர மாட்டீங்க ஓகேங்களா. சோ அப்போ ரிவர்ஸ்ல வர மாட்டோம்னா எல்லா பக்கமும் நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு டேஷ் போட்டுடலாம். கிளியரா? ஓகே. அப்புறம் ஏ டு பிக்கு போவோமா? கண்டிப்பா போவோம். ஸோ ஏ டு பிக்கு போறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வருது பாருங்க. ஏ டு பி. ஸோ ஏவும் பியும் பக்கத்துல இருக்குது. ஸோ ஏ டு பி போறதுக்கு இங்க இருந்து பக்கத்துல இருந்துச்சுன்னா ஏ டு பி 1 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அப்ப இங்க 1ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. கிளியரா? 1ன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் ஏ டு சிக்கு போறதுக்கு ஒரு நிமிஷம். ஏல இருந்து சி இங்க பக்கத்துல இருக்குது. அப்போ இங்கேயும் 1 கிலோமீட்டர் தான் ஓகேவா. ஸோ அப்ப இங்கேயும் 1 போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. இங்கேயும் 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குது? ஏல இருந்து டிக்கு நம்ம போவோமா? ஸோ ஏல இருந்து டிக்கு போனோம்னா, ஏல இருந்து டிக்கு போனோம்னு வச்சுக்கோங்க. டி இங்க இருக்குது. அப்போ ஏல இருந்து பிக்கு போயிட்டு அப்புறம் டிக்கு போவோம். சரிங்களா? அப்போ ஏ டு பி வந்து 1 கிலோமீட்டர், பி டு டி வந்து 1 கிலோமீட்டர். ஆக மொத்தம் 1 + 1 2 கிலோமீட்டர் வரும். கிளியரா? அப்போ ஏ டு டி வந்து 2 கிலோமீட்டர் நீங்க போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ 2 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் ஏ டு இக்கு நம்ம போறோமா? ஸோ ஏ டு இக்கு போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் அது பாருங்க. ஏ இங்க இருக்குது, இ இங்க இருக்குது. ஏ டு இக்கு நீங்க போனோம்னா ஏ டு சி, சி டு இ அப்படிங்கிறப்போ 1 + 1 2 கிலோமீட்டர் நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ 2 கிலோமீட்டர். ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஏல இருந்து எஃப்க்கு நம்ம போறோம். ஓகேங்களா? ஸோ ஏல இருந்து எஃப்க்கு போனோம்னா ஏ இங்க இருக்குது, எஃப் இங்க இருக்குது. ஒன்னு கீழோடி போலாம், இல்ல மேலோடி போலாம். எல்லாமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் வரும். ஸோ ஏ டு சி, சி டு இ, இ டு எஃப். அப்போ 1 + 1 + 1 3 கிலோமீட்டர்ஸ் நமக்கு வருது. ஸோ இங்க 3 நீங்க போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. ஆக்சுவலா அது வந்து கிலோமீட்டரா, மைல்ஸா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ டிஸ்டன்ஸ்ங்கிறது 3ன்னு சொல்லி நம்ம வச்சுக்க வேண்டியதான். 3 மடங்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அது நமக்கு என்னங்கிறது தெளிவா கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப 3ன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். கிளியரா? ஓகே. இப்போ பி டு பி, பில இருந்து பில, அதாவது பில தான் இங்க இருக்கிறேன். இப்போ பிக்கு போன்னு சொன்னா நான் அங்கேயே தான் உட்காந்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்போ எதுவுமே கிடையாதுங்க. பி டு சிக்கு வந்து பாருங்க. பி டு சி வந்து பாத்தீங்கன்னா பி டு சி, பி டு சி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பி இங்க இருக்கு, சி இங்க இருக்கு. அப்போ ஒன்னு ஏ பின்னாடி ரிவர்ஸ்ல போகுதுல, பி டு டி, டி டு சி. அப்போ 1 + 1 2 கிலோமீட்டர் நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இங்க 2 கிலோமீட்டர் நீங்க போடுவீங்க. கிளியரா? ஓகே. அப்புறம் பி டு டி, பி டு டி வந்து பாத்தீங்கன்னா பி இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. எல்லாம் பக்கத்துல தான். ஸோ அப்படிங்கிறப்ப பக்கத்து வீட்டுக்கு நம்ம அனுப்ப போறோம். 1 கிலோமீட்டர் தான் வரும். சரிங்களா? ஸோ 1 கிலோமீட்டர் நீங்க போட்டுக்கோங்க. அப்புறம் பி டு இ, பி டு இ வந்து பாத்தீங்கன்னா பி இங்க இருக்கு, இ இங்க இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் டிக்கு அனுப்புவீங்க. அப்புறம் எஃப்க்கு டிக்கு அனுப்புவீங்க. அப்புறம் சிக்கு அனுப்புவீங்க. அதுக்கப்புறம் இக்கு அனுப்புவீங்க. அப்போ இங்க 1 + 1 + 1 3 கிலோமீட்டர் நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ 3 கிலோமீட்டர். ஒரு நிமிஷம். ஓகே. அதுக்கப்புறம் பி டு எஃப், பி டு எஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா பி டு எஃப் ஒன்னு ஓப்பனா ஒன்னு சொல்லட்டுமா? இந்த கிளாஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. இந்த சம்மெல்லாம் நான் பார்த்து எத்தனை வருஷம் இருக்குன்னா, நான் 2022ல நான் குரூப் 2 முடிச்சேன். சரிங்களா? 2022ல பார்த்த சம் தான். அதுக்கப்புறம் இதை நான் சுத்தமா ஒரு சீரியஸா சொல்றேன். இதை நான் டச் பண்ணி கூட பார்க்கல. இப்போ 2026 4 வருஷம் ஆச்சு. இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இந்த சம் நான் பார்க்கவே இல்லை. நான் இப்ப எதுக்கு அடிக்கடி நான் ஆன்சருக்குள்ள வரேன்னா, நம்ம பண்றது கரெக்டான ஒன் டைம் நான் செக் பண்ணி பாரு. ஏன்னா வருஷம் ஆச்சு. சரிங்களா? பட் இந்த சம் எனக்கு மறக்கவே இல்ல. காரணம் என்ன? ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்ல நீங்க எந்த சம்முமே உங்களுக்கு மறக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்காது. சரிங்களா? சோ அது ரொம்ப நல்லா இருக்கும்.
ஸோ அதனாலதான் உங்களுக்கு வந்து தியரி கடைசியா படிங்க, சம் முதலே பாத்துருங்க. ஏன்னா எக்ஸாம் டைம்ல நீங்க இப்போ சம் பாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு நீங்க சம் பாத்துறீங்க, 2 மாசம் கழிச்சு எக்ஸாம்னா முந்தின நாள் கூட நீங்க புக் எடுத்து பார்க்க வேணா, எக்ஸாம்ல போய் சூப்பரா பண்ணிடலாம். பட் தியரி வந்த பிறகு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அது கடைசி நான் படிக்க சொல்றேன். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்க விட்டோம்? பி டு எஃப். ஓகேங்களா? ஸோ பி டு எஃப் வந்து பாத்தீங்கன்னா பி இங்க இருக்குது, எஃப் இங்க இருக்குது. அப்போ பி டு டி, டி டு எஃப். 1 + 1 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் போட்டுக்கோங்க. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் சில இருந்து பிக்கு போகுமா? இது ரிவர்ஸ். ரிவர்ஸ்ல போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. சில இருந்து சிக்கு போறதுக்கு சி அங்கேயே தான் இருக்கிறான். அந்த பில்டிங்ல இருந்து அங்கேயே உட்காந்துக்க போறான். அதுக்கு எந்த கிலோமீட்டரும் கிடையாது. சில இருந்து டிக்கு போறதுக்கு சி இங்க இருக்குதா, டி இங்க இருக்குதா, பக்கத்துல தானே, பக்கத்து வீடு தான். ஸோ ஒரே கிலோமீட்டர் தான். ஓகே. ஸோ 1 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சில இருந்து ஈக்கு போறதுக்கு, சில இருந்து ஈக்கு போறதுக்கு சி இங்க இருக்குது, இ இங்க இருக்குது. ஓகே. அப்போ 1 கிலோமீட்டர் பக்கத்துல. அப்புறம் சில இருந்து எஃப்க்கு போறதுக்கு அங்க வாங்க. சில இருந்து எஃப்க்கு போறதுக்கு பார்த்தா சி டு இ போவீங்க. அப்புறம் இ டு எஃப் போவீங்க. ஸோ 1 + 1 2 கிலோமீட்டர் வரும். சரிங்களா? 2 கிலோமீட்டரா? ஓகே. அப்போ 2 கிலோமீட்டர் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இப்போ டில இருந்து பிக்கு போறதுக்கு ரிவர்ஸ் வராது. டில இருந்து சிக்கு போறதுக்கு ரிவர்ஸ் வராது. டில இருந்து டிக்கு போறதுக்கு அங்கேயே தான் உட்காந்துருக்க போறீங்க. ஸோ டிரான்ஸ்போர்டேஷனே ஆகாது. டில இருந்து இக்கு போறதுக்கு எவ்வளோன்னு பாருங்க. டில இருந்து இக்கு போனோம்னா டி டு சி, சி டு இ, இப்படிதான் நம்ம போக முடியும். சரிங்களா? நிறைய பேர் டி டு எஃப், எஃப் டு இனா அது ரிவர்ஸ், அதெல்லாம் போகாது. சரியா? ஸோ டி டு சி ஒரு நிமிஷம். கரெக்ட் தான். ஸோ டி டு சி, சி டு இ வந்து நீங்க போவீங்க. அப்போ 2 கிலோமீட்டர் வரும். சரியா? ஸோ 2 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் டி டு எஃப் இருக்குல்லண்ணா, அது மறந்துட்டேன். ஸோ டி டு எஃப்னா இங்க பக்கத்துல தான் இருக்குது. ஸோ டைரக்டா நம்ம போயிடலாம். ஸோ ஒரே கிலோமீட்டர் தான். சரியா? டைம் செக் பண்ணிக்கோமா? ஓகே. ஸோ இப்போ இல இருந்து பிக்கு போறதுக்கு எவ்வளவு வரும்? ரிவர்ஸ் வராது. இல இருந்து சிக்கு போறதுக்கு ரிவர்ஸ் வராது. இல இருந்து டிக்கு போறதுக்கு ரிவர்ஸ் வராது. இல இருந்து இக்கு போறதுக்கு அங்கேதான் இருக்க போறோம், வராது. அப்புறம் இல இருந்து எஃப்க்கு போறதுக்கு பாருங்க, இயும் எஃப்பும் பக்கத்துல இருக்கு. ஸோ 1 கிலோமீட்டர் வரும். சரிங்களா? கடைசி இதுல எதுவுமே வராது. ஏன்னா இதான் கடைசி. இங்க இருந்து எங்க தான் போக போகுது? கஸ்டமர் கையில தான் போக போகுது. ஓகேங்களா? ஸோ அங்க பிளான்ட் லே அவுட்டே கிடையாது. கஸ்டமருக்கு போறதுக்கு நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் காசு இதுக்கு தேவையா? இங்க நம்ம பிளான்ட் லே அவுட் தான் பாக்குறோம். பிளான்ட் டு பிளான்ட் போறதான் பாக்குறோம். கடைசி இருக்கக்கூடிய அவுட்புட் கஸ்டமருக்கு போனா அது வேற டிபார்ட்மெண்ட். அது பிளான்ட்டோட லே அவுட்லயே நமக்கு வரக்கூடாது. சரிங்களா? அப்போ கடைசியா வந்து அவுட்புட் வந்து கஸ்டமர் கையில தான் போகுது. ஸோ அங்க எதுவுமே வராது. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு ஒரு சார்ட்டை போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் காசு போட்டுருக்காங்க. நீங்க அந்த சார்ட்லாம் போட வேணாம், சிம்பிளா போட்டுருங்க. ஸோ இங்க 1 கிலோமீட்டரா ஏ டு பில எவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க? ஏ டு பில 0 காஸ்ட். ஸோ இன்டு 0 போட்டீங்கன்னா இங்க 0 ஆயிரும். சரிங்களா? இங்க 0 ஆயிரும். அதுக்கப்புறம் சிக்கு வந்து பாருங்க, சிக்கு வந்து எவ்வளவு காசு இருக்கு? 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா 90 ரூபா. அப்போ 1 இன்டு 90 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 90 வரும். சரிங்களா? ஸோ இங்க 90 ருபீஸா. நெக்ஸ்ட் ஏ டு டி. ஏ டு டிக்கு வந்து 1 கிலோமீட்டருக்கு 160 ரூபா. 1 கிலோமீட்டருக்கு 120னா இங்க 2 கிலோமீட்டர் போயிருக்காங்க. ஸோ 2 இன்டு 160 போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 320 ரூபா ஆகுது. சரியா? ஓகே. இப்போ ஏ டு இ. ஏ டு இக்கு 1 கிலோமீட்டருக்கு 50 ரூபா வருதா? இங்க எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர். ஸோ 2 இன்டு 50 போட்டீங்கன்னா 100 ரூபா நமக்கு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஏ டு எஃப்க்கு வந்து பாருங்க, ஏ டு எஃப்க்கு இங்க 0 ருபீஸ். டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்டே கிடையாதான். சரிங்களா? அப்ப ஏ டு எஃப்க்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கிடையாது அப்படின்னா இங்க 0. அப்ப இங்கேயும் 0 தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட் பி டு சி வந்து பாத்தீங்கன்னா பி டு சில எவ்வளவு போட்டிருக்காங்க? பி டு சில 70. ஒரு கிலோமீட்டருக்கு 70 ருபீஸ். அப்ப 2 கிலோமீட்டர் 2 இன்டு 70 போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 140 வருது. 140. ஓகே. நெக்ஸ்ட் பி டு டிக்கு வாங்க. பி டு டிக்கு வந்து எவ்வளவு வருது பாருங்க? 1 ரூபா கூட கிடையாது. 0 ருபீஸ். அப்ப இன்டு 0 போட்டா இங்க 0 தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பி டு இக்கு வாங்க. பி டு இக்கு வந்து 1 கிலோமீட்டருக்கு 100 ரூபா ஆகுது. இங்க எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர். ஸோ 3 இன்டு 100 போட்டீங்கன்னா 300 ரூபா ஆகுது. சரிங்களா? ஸோ டோட்டலா 300 ரூபா. இப்போ பி டு எஃப்க்கு வாங்க. பி டு எஃப்க்கு 130 ரூபா ஆகுது. அப்போ இங்க 2 கிலோமீட்டர்.
1 கிலோமீட்டர் 130 2 கிலோமீட்டருக்கு 2 × 130 260 நீங்க போடுங்க. சரியா? ஓகே. அப்புறம் சி டு சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சி டு சி 20 கிலோமீட்டர் ஓகேங்களா? ஆ 20 கிலோமீட்டர் 1 × 20 போட்டீங்கன்னா 20 வரும். சரிங்களா? ஓகே. அப்புறம் சி டு டி. சி டு டி ஒரு நிமிஷம். சி டு சில எதுவுமே கிடையாதுங்க. இங்க 0 தான் வரும். எதுவுமே கிடையாதுன்னா 0ன்னு போட்டுருக்கணுமே. எரர் இருக்கான்னு ஒரு நிமிஷம் பாருங்க. சி டு சில வந்து 0 தான் போட்டுருக்காங்க. ஆமா சி டு சி 0 தானே. ஐயோ! அலைன்மென்ட் மிஸ் ஆயிடுச்சோ! அப்ப சி டு டி கரெக்ட்டா தான் நம்ம போட்டுருக்கோமா? டிஇஎஃப் ஆமா கரெக்ட் தான். கரெக்ட் தான். இப்போ ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க. ஜஸ்ட் கொஞ்சம் குழம்பு போச்சு. சி டு சி எதுவுமே கிடையாது. ஓகே. சி டு டி வந்து 20 போட்டிருக்கோம். சி டு இக்கு எதுவுமே கிடையாது. அப்போ சி டு இக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்குது. சி டு இக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இங்க 0. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சி டு எஃப்க்கு வாங்கப்பா. சி டு எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க 0 தான். அப்போ இன்ட்டு 0 போட்டீங்கன்னா இங்கேயும் 0 தான். சரியா? ஓகே. அப்புறம் டி வரைக்கும் பாருங்க. டில வந்து இங்க டி டு இ வந்து 180. 1 கிலோமீட்டருக்கு ரூ. 180. அப்போ 2 × 180 போடுங்க. 2 × 180 போட்டா 360 சரியா? ஸோ 360 போட்டுருங்க. அப்புறம் டி டு இஎஃப் வரும் பாருங்க. டி டு எஃப்க்கு வந்து எவ்வளோ பாருங்க? 1 கிலோமீட்டருக்கு ரூ. 10. ஓகேங்களா? அப்போ 1 × 10 போட்டிங்களா? போட்டிங்கன்னா இங்க ரூ. 10 நமக்கு வரும். ஓகே. அப்புறம் இ டு எஃப் இ டு எஃப் வந்து பார்த்தா எவ்வளோ வருது? இ டு எஃப் வந்து ரூ. 40 1 கிலோமீட்டருக்கு. அப்போ 1 × 40 போட்டிங்கன்னா இங்க ரூ. 40 வரும். சரிங்களா? ஓகே. ரூ. 40 வரும். இப்போ டோட்டலா ஆட் பண்ணி பாருங்க. எஸ் டோட்டலா அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 0 இருக்குது. பிளஸ் ஒரு 90 பிளஸ் 320 பிளஸ் 100 பிளஸ் 140 பிளஸ் 0 பிளஸ் 300 பிளஸ் 260 பிளஸ் 20 பிளஸ் 00 போயிடுச்சு. அப்போ 360 பிளஸ் 360 பிளஸ் ஒரு 10 பிளஸ் ஒரு 40 போட்டீங்கன்னா 1640 வந்து டோட்டல் காசு. செக் பண்ணி பார்த்துருவோமா? 1640 வந்து டோட்டல் காசு நமக்கு வரும். ஏயா எத்தனை போட்டோ அனுப்பணும்? 1640 வந்து டோட்டல் காசு நமக்கு வரும். கிளியரா? ஓகே. இப்போ இன்னும் ஒரு சம் இருக்குது. என்னன்னா, இப்போ சிஐஎஃப்இ மாத்துனா பெர்ஃபெக்ட்டா வருமான்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ சிஐஎஃப்இ இப்போ நம்ம மாத்த போறோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ நீங்க போடுங்க. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் உங்களுக்கு வந்து தெளிவா சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி போட்டுறலாம். இப்படி, அப்புறம் இப்படி டேஷ் போட்டுறலாம். இங்க 1, 2, 3, 4 அடுத்தது 5 டேஷ் நீங்க ஆ 5 டேஷ் நீங்க போட்டுறலாம். ஓகே. ஸோ இங்க இப்படி ஒரு டேஷ் இங்க 1, 2, 3, 4, 5 நெக்ஸ்ட் கடைசி. ஸோ இங்க 5 நம்ம போட்டுடலாம். ஓகே. ஸோ சூப்பரா முடிஞ்சிச்சு. இப்போ ஏ டு பிக்கு வாங்க. ஸோ ஏ டு பிக்கு வந்து ஏ டு பி 1 கிலோமீட்டர் தான். ஏ டு சிக்கு வாங்க. ஏ இங்க இருக்குது, சி இங்க இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஏ பி டி சி ஏ டு பி பி டு டி டி டு சி மொத்தம் 3 கிலோமீட்டர் வருது. அப்போ இங்க 3 போடுங்க. அப்புறம் ஏ டு டிக்கு வாங்க. ஸோ ஏ இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. அப்போ ஏல இருந்து பிக்கு வரும், பில இருந்து டிக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஏ டு பி 1 பி டு டி 1 ஸோ 2 கிலோமீட்டர் நமக்கு வரும். ஸோ இங்க 2 கிலோமீட்டர். இப்போ ஏ டு இக்கு வாங்க. ஏ டு இ வந்து ஏ இங்க இருக்குது, இ இங்க இருக்குது. ஸோ இங்க 1 இங்க 1 அப்போ 2 கிலோமீட்டர் நமக்கு வரும். ஓகே. ஸோ 2 போடுங்க. அதுக்கப்புறம் ஏ டு எஃப்க்கு வாங்க. ஸோ ஏன் ஒரு நிமிஷம் இந்த இருக்குல்ல ஏ இங்க தான் இருந்துச்சு. எஃப் எங்க இருக்கு? இங்க தானப்பா இருக்குது. ஏ டு எஃப் வந்து 1 கிலோமீட்டர் தான். ஓகேங்களா? என்ன ஆச்சுன்னு தெரியலையா? சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பி டு சி. பி டு சி வந்து பி இங்க இருக்கு, சி இங்க இருக்குது. ஸோ இங்க 1 2 முடிஞ்சா? ஸோ இங்க 2 போட்டுக்கோங்க. அப்புறம் பி டு டிக்கு வாங்க. ஸோ பி இங்க இருக்கு, டி இங்க இருக்குது. பக்கத்துல தான். ஸோ 1 தான் வரும். 1 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ 1 போட்டுக்கோங்க. அப்புறம் பி டு இ. ஸோ பி டு இ வந்துன்னா பி இங்க இருக்கு, இ இங்க இருக்கு. அப்போ எப்படி போவோம்? சுத்தி சுத்திலாம் போவோம். பி டு டி, டி டு எஃப், எஃப் டு இ அப்படிங்கிறப்போ எத்தனை கிலோமீட்டரு? 3 கிலோமீட்டரு. ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்குவோம். பி டு எஃப், பி டு இ தானே சொன்னேன். பி டு இ வந்து 3 கிலோமீட்டர். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். 3 கிலோமீட்டர்ப்பா. 13221 13221 கரெக்ட். இங்க 213 ஸோ 213 கரெக்ட். அப்புறம் சரி ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போமா?
டேஸ் அலைன்மெண்ட் மாறி மாறி கிடக்குதுப்பா. அலைன்மெண்ட் சி இப்போ சி டு சி ஓகேங்களா? ஸோ சி டு சி வந்து எதுவுமே கிடையாது. ஓகே சி டு டிக்கு வாங்க. சி டு டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல பக்கத்துல இருக்குது. ஸோ 1 கிலோமீட்டர் தான். நெக்ஸ்ட் ஓகே. சி டு இக்கு வாங்க. சி டு இக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி டு இ வந்து 1 கிலோமீட்டர் தான். சரிங்களா? 1 கிலோமீட்டர். அப்புறம் சி டு எஃப் வாங்க. சி இங்க இருக்குது, எஃப் இங்க இருக்குது. அப்போ எத்தனை கிலோமீட்டர் வரும்? இங்க 1, இங்க 1. 2 கிலோமீட்டர் வரும். சரிங்களா? ஸோ இங்க 2 கிலோமீட்டர். ஸோ அலைன்மெண்ட் மாறி கிடக்குது. நோட்ல எழுதுறப்போ அந்த அலைன்மெண்ட்லாம் பெர்ஃபெக்ட்டா நீங்க பண்ணுங்க. சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ டி டு இ வந்து பார்த்தீங்கன்னா டி இங்க இருக்குது, இ இங்க இருக்குது. ஸோ 1, 2. ஸோ 2 கிலோமீட்டர் நம்ம போறோம். ஓகேங்களா? 2 கிலோமீட்டர். டி டு எஃப்க்கு வந்து பாருங்க, டி டு எஃப் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்குது. ஸோ 1 கிலோமீட்டர் தான். 1 கிலோமீட்டர். அப்புறம் இ டு எஃப், இ டு எஃப்க்கு வாங்க. ஸோ இ டு எஃப் வந்து பக்கத்துல பக்கத்துல தான். ஸோ 1 கிலோமீட்டர். முடிஞ்சா? இப்போ நம்ம காஸ்ட் வந்து போட்டுடலாமா? ஸோ காஸ்ட் வந்து பாருங்க, காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க 90, 320. ஸோ பக்கத்துல பார்த்து டக்கு டக்குன்னு போடுங்க. இன்ட்டு 90 இன்ட்டு 320. அதே பார்த்தா 100 0 510. அப்போ இன்ட்டு 100 இன்ட்டு 0 இன்ட்டு 510. சரிங்களா? ஓகே. அப்புறம் பி வரிசைக்கு வாங்க. பி வரிசைக்கு சிடிஇக்கு நேரவா? இப்போ சிடிஇக்கு நேரம் இங்க 140 0 300 இன்ட்டு 140 இன்ட்டு 0 இன்ட்டு 260. யோ பி டு எஃப்க்கு நம்ம போடவே இல்லை. பி டு எஃப் வந்து எங்க இருக்குது? பி இங்க இருக்குது, எஃப் இங்க இருக்குது. அப்போ 1 2. அப்போ 2 போடுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ பி டு எஃப்க்கு வந்து 260 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்டு 260. யூ சி. ஸோ எல்லாம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆன்சருங்க. கொஸ்டின் இங்க இருக்குது. ஓகேங்களா? காஸ்ட் வந்து இங்கிட்டு கொடுத்துருக்காங்க. சரி 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 சரி. டிஸ்டன்ஸ் போட்டது எல்லாமே கரெக்ட். அமௌண்ட் வந்து என்ன பண்றோம்னா கொஸ்டின்ல இருந்து டைரக்டா பார்த்து போடாம நான் என்ன பண்ணிட்டேன், ஆன்சர்ல உள்ளது அமௌண்ட் தூக்கி போட்டேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்க, இப்போ ஆன்சர் நீங்க பாருங்க. ஏ டு பி வந்து இங்க 0வா? 0 90 160 50. 0 90 160 50. ஓகேங்களா? ஸோ 0 90 160 50. அப்புறம் எஃப்க்கு பக்கத்துல 0. ஓகே. அதுக்கப்புறம் பி வரிசைக்கு வாங்க. 70 0 100 130. 70 70 0 100 130. சரிங்களா? எஃப் பி டு எஃப்க்கு நம்ம போடாம விட்டுருக்கோம். பி டு எஃப் வந்து 1 2 2 போடுவோம். சரிங்களா? ஓகே. அப்புறம் சி வரிசை சி லைனுக்கு வாங்க. சி ரோல வந்து பார்த்தா இங்க 20 0 0 20 0 0 இங்க 20 இங்க 0 இங்க ஒரு 0. அப்புறம் டியோட லைன்ல வந்து பாருங்க. டியோட லைன்ல இங்க 180 10. ஸோ இன்ட்டு 180 இங்க 10. அப்புறம் ஈயோட லைன்ல வந்து பாருங்க 40. ஸோ இன்ட்டு 40. ஓகேடா? ஓகே. பெர்ஃபெக்டா போட்டுடலாமா இனிமே? ஸோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதையுமே நீங்க ஆட் பண்ணி நீங்க டோட்டல் பண்ணுங்க. இது நான் வந்து கால்குலேட் பண்ணணுமா? பண்ணிடலாங்களா? ஸோ பெர்ஃபெக்டா பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா டோட்டலா எவ்வளவு வருதுன்னா டேரக்டா ஆன்சருக்கே போயிடும். 1820. சரிங்களா? ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லே அவுட் ஒழுங்கா கையை காலை வச்சுட்டு சும்மா இருந்தாங்கன்னா 1640 ரூபா செலவுல முடியும். கையை காலை வச்சு சும்மா இல்லாம சிஇஎஃப்இ மாத்தினாங்கன்னா 1820 ரூபா வரைக்கும் காஸ்ட் போகுது. ஸோ பெசாட்டி அமைதியா இருங்கடா, அதே பிளே அவுட்டை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத இந்த சொன்னேன். நிறைய பேர் யோசிப்பீங்க ஃபர்ஸ்ட் இதுலயும் முடிச்சிருக்கலாமே, தேவையில்லாத எதுக்கு பண்றாங்க, இதனால காசு நம்ம கண்டுபிடிச்சு இவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்குன்னு யோசிப்பீங்க. சப்போஸ் இதுல மினிமம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எதுவுமே நம்ம வந்து எடுத்தோடனே நம்ம சொல்ல முடியாது. எடுத்தோடனே இதை இங்க மாத்தி வச்சா நம்ம வந்து காசு கம்மியா வரும், காசு கூட வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த டெக்னிக் அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு இது காஸ்ட் கம்மியா வருதா கூட வருதான்ட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 1820 வருது. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ இது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா எது ஆப்டிமம் லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லே அவுட் தான். ஸோ இந்த லே அவுட் தான் ஆப்டிமம் லே அவுட். ஸோ இந்த சியும் எஃப்யும் நம்ம மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம கடைசி சஜஷனாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன்டர்சேஞ்சிங் ஆஃப் டிபார்ட்மெண்ட் சி அண்ட் எஃப் இன்க்ரீசஸ் டோட்டல் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட். இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இது வந்து நல்ல ஒரு மாடிஃபிகேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சஜஷன் சொல்லிடணும். சரிங்களா? ஓகே.
ஸோ சம் நம்பர் 12 நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டைம் எடுத்து இந்த சம்ம நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். பார்த்தா தான் எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்காது. சரிங்களா? ஒர்க் அவுட் பண்ணாம சும்மா நேரத்துக்கு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மறந்து போயிடும். சரியா? ஸோ ஆசிரியர் சாபம் விடுறான்னு நினைச்சுக்காங்க. ரியாலிட்டி வந்து அதான். நான் யாருக்கும் நான் நம்ம பசங்களுக்கு சாபம்லாம் விட மாட்டேன். என்னதான் பண்ணியிருந்தாலுமே அவங்க நல்லது தான் நான் யோசிப்பேன். ரியாலிட்டி வந்து இது ஓகேங்களா? ஸோ ரியாலிட்டி என்னன்னா, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அந்த மைண்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா இது பிராக்டிகலான வீட படிக்கிறது. ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்ல எந்த சம்மே நீங்க ஒர்க் அவுட் பண்ணாம கரெக்ட்டா வராது. யோசிச்சு பாருங்க. ஓஜல்ஸ் மெத்தட் அப்ராக்ஸிமேஷன் மெத்தட் நம்ம பார்த்தோம். அது நம்ம ஒர்க் அவுட் பண்ணாம நமக்கு புரியுமா? ஓகே. அதே மாரி டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்ல உள்ளத பார்த்தோம். சிமுலேஷன் டெக்னிக்ல உள்ளத பார்த்தோம். அசைன்மென்ட் நம்ம பார்த்தோம். ஏதாச்சும் ஒண்ணு ஒர்க் அவுட் பண்ணாம நமக்கு புரிஞ்சிருக்குமா? ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் தான் புரியும். அப்படி ஒன்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, எத்தன வருஷம் ஆனாலும் மறக்காது. சரிங்களா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. டவுட்ஸ் வந்துச்சுனா கேளுங்க. டவுட்ஸ் வந்துச்சுனா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க கேளுங்க. நான் வந்து லைவ் செஷன்ல கனெக்ட் பண்ணி சொல்லி தரேன். 12த் சம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோஸ்ல பார்ப்போம்.